ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தின உண்மையை நிரூபிக்கிறாங்க. எப்படின்னா, கைரேகைய வச்சு சந்திராவோட கைரேகை தான் அந்த நகையில இருக்கு அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் அப்பவே சொன்னேன், இவனுக்கு என் மேல கோவம்க்கா, எப்படியாவது என்னைய பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி என் மேல இப்படி ஒரு பழிய போடுறான். நீயும் அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என் தங்கச்சிய பத்தி நீதான் இப்படி ஏதாவது ட்ரை பண்ணிருப்ப, நீதான் இந்த மாதிரி செட்டப் பண்ணிருப்ப, சோ கண்டிப்பா வந்துட்டு இத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாரு சந்திரா, நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்படவே மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அதிகாரிங்களை பார்த்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் தங்கச்சி மேல பொய் சாட்சி சொல்றதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, இதெல்லாம் தேவையே இல்ல, கிளம்புங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இங்க பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச இந்த கைரேகையை வச்சுதான் நாங்க சொல்றோம், நாங்க பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நகையில இருக்கிற கைரேகையை வச்சுதான் சொல்றோம் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கத்த, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அதிகாரிங்க நான் ஒண்ணு கூட்டிட்டு வந்த ஆள் கிடையாது, அவங்க அதிகாரிங்க, சோ அவங்க எனக்கு ஃபேவராலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த நகையில யாருடைய கைரேகை இருந்துச்சோ அததான் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாரு, உன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ நேரா மயில பார்த்து, இங்க பாருங்க, சோ இதுக்கப்புறமும் அந்த வீடியோவை காமிக்காம இருக்கிறது நல்லது கிடையாது, அந்த வீடியோவை காமிங்க அப்படின்னு சொல்ல, மயிலு நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க, இத காமிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம், இத காமிச்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு, பட் இத காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இதுல உங்க தங்கச்சியோட முழு கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை ஈஸ்வரி பாக்குறாங்க. ஈஸ்வரி பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதுல வில்லி வந்துட்டு அந்த சண்முகத்தோட மனைவி கிட்ட, இங்க பாரு, இந்த நகையை வாங்குறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், மரியாதையா அந்த நகையை கொடு அப்படின்னு அந்த நகையை வாங்குறது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி பார்த்ததும் நேரா சந்திராவை பாத்துக்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஐயோ, இந்த யமவாதகன் இப்படி ஒரு வீடியோவை எடுத்து எனக்கு எதிராக பயன்படுத்துவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே அப்படின்னு வில்லிக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மயிலு அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இந்த வீடியோல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க கேட்டிருப்பீங்க, இப்பயாவது உங்க தங்கச்சி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு வந்து என்ன பண்றேனே தெரியல. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, நான் தான் இந்த நகையை எடுத்தேன் அப்படின்னு என் மேல அவ்வளவு பெரிய பழி போட்டீங்கல்ல, இப்போ நான் அந்த நகையை எடுக்கல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் நான் ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் நான் நல்லது மட்டும் தான் செய்வேன், என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை வராது, நான் நகை எடுக்கல அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன், நகை எடுத்தது யாரு அப்படிங்கிறதையும் நான் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டேன், இப்ப என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, சந்திரா, இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மையா? அப்ப வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா, இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லக்கா, இவன் ஏதோ எடிட் பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, அப்படி போடு, வசமா சிக்கினத்தோட இப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சித்தி? அத்தை இங்க பாருங்க சின்னத்த, இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மை, அதுக்கு சண்முகத்தோட மனைவிய கூட நாங்க வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அம்மா போன அப்புறம் நீ எனக்கு அம்மா மாதிரி இருந்த, என் பிள்ளைங்களை எல்லாத்தையுமே நல்லபடியா பாத்துக்கிட்ட, ஆனா நீ வந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் சந்திரா இப்படி பண்ண? அந்த 100 பவுன் நகையை வந்து எடுத்துட்டு என் மேல பழி போட்டு என்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா? நான் அந்த அளவுக்கு உனக்கு என்ன சந்திரா பண்ணேன்? உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டேன், எல்லாரும் உன்னை பத்தி பல தடவை தப்பா சொல்லியும் என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்ல அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் சண்டை போட்டேன், என் தங்கச்சி எப்பவுமே எனக்கு வந்துட்டு நேர்மையா இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டேன்,
ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டும் போதே எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கு. யாருக்கு நான் என்ன பதில் சொல்றது? எல்லாருமே இப்ப என் பக்கம் திரும்ப போறாங்க. நான் அப்பவே சொன்னமே கேட்டியா அப்படின்னு இப்ப எல்லாருமே என்கிட்ட கேட்க போறாங்க. ஏன் சந்திரா எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? உனக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இப்பயாவது உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு நல்லது தானே. அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு காரியம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்பவே இவங்களை அனுப்பிடுங்க, அவங்க புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, இப்ப புரியுதா ஈஸ்வரி அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, எத்தனை தடவை என் புருஷன் தான் இந்த மாதிரி வேலைய பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி என் புருஷனை எந்த அளவுக்கு அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து எங்க அம்மாவுக்கும் என் புருஷனுக்கும் பல பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்தீங்க. இப்போ வந்துட்டு என் புருஷன் உண்மையை நிரூபிச்சுட்டாரு. நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்பயாவது புரியுதா சித்தி அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க வில்லி. அப்போ வில்லி டக்குன்னு அவங்க அக்காவோட கால்ல விழுந்து, அக்கா நான் அப்படி பண்ணவே இல்லக்கா, அந்த சிவனாண்டி இருக்கான்னா அவன் தாக்கே என்ன இப்படி பண்ண சொன்னான் அப்படின்னு மயிலு சொல்றாரு. அத்தை, இந்த வீடியோல பார்த்த வரைக்கும் என்ன தெரியுமா தெரியுது? நீங்க தான் அந்த லேடிய மிரட்டி நகை எடுத்தீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க என்ன எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகுது. நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு சந்திரா, எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன் மேல முழு நம்பிக்கையோட இருந்தேன். எப்பவுமே நீ எனக்கு துணையா இருப்ப அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த சிவனாண்டிக்காக எனக்கு எதிரா நீ இவ்வளவு சதிகளை பண்ணிருக்க. ஏன் தங்கச்சியா எனக்கு இவ்வளவு பெரிய சதிகளை பண்ண அப்படின்னு எனக்கு இன்னுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கவலையாவும் இருக்கு. ஏன் சந்திரா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட பேசுறாங்க. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சுதான் நாங்க இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க யாரு சொல்லியும் இங்க வந்து கேட்கல. மேடம் வந்துட்டு யாருக்கும் தெரியாத நகைகளை எடுத்திருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அதிகாரிங்களை வர சொல்றோம் அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. அவங்க அக்காவோட கால்ல விழுந்து, அக்கா நான் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்க்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா, தயவு செஞ்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாத, என்ன தண்டிச்சிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகுறாங்க. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இதே மாதிரிதான் இவங்க நடிச்சு நடிச்சு உங்களை இத்தனை நாளும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமும் இவங்க சொல்றதை கேட்டு நீங்க நம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? சொல்லுங்க அத்தை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, இதுக்கு மேலே இவளை நம்பி நான் என்ன பண்ண போறேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. வில்லி வந்துட்டு அவங்க அக்காவை கெஞ்சிக்கிட்டே அவங்க அக்கா பின்னாடியே போவ, டக்குன்னு நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வில்லியோட கைய பிடிக்கிறாங்க. சித்தி, எங்க போறீங்க? இது எல்லாமே இனிமே எங்களோட முடிவு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமே நீங்க வீட்டுல இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே வேண்டாம். உங்களால நாங்க பல கஷ்டங்களை பட்டுட்டோம். இதுக்கு மேலயும் நாங்க கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சோ நீங்க வந்துட்டு இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கலாம். இத கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி சொன்னாங்க, அதே மாதிரி என் தங்கச்சியும் இப்படி இருக்காளே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க ஈஸ்வரி. ரூமுக்குள்ள போயிட்டு அவங்களோட அம்மா போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா பாத்தீங்களாமா, என் தங்கச்சி எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதிகளை பண்ணிருக்கா, அவளா எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதிகளை பண்ண அப்படின்னு இன்னுமே என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காளே, இவங்க எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலமா அப்படின்னு ரொம்ப கவலையோட நம்ம ஈஸ்வரி இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் வில்லி நேரா ரேவதிய பார்த்து, இன்னடி எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் இந்த வீட்டுல வாசல்லே தான் உட்கார்ந்துருப்பேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, இங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க. அப்புறம் அதிகாரிங்க உங்களை பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப மயிலு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, எல்லாமே நமக்கு எதிரா நடக்குது. இந்த டிரைவர் பையன் இவ்வளவு சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அக்காக்காரியும் நம்மளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டான். இனிமே நமக்கு யாருமே இல்லையோ,
நம்ம மட்டும் புருஷங்கிட்ட போனோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்துட்டு என்ன சும்மா விட மாட்டாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்ட்டு வில்லிக்கு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயிலும் சொல்றாங்க, நம்ம 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, மயிலும் வாங்க சகல இவங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும் அப்படின்ட்டு நேரா வந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க ரோஹிணி எல்லாருமே வீட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கண் கலங்கிட்டு உட்காந்துக்கிறத பார்த்துட்டு ரேவதி ரோகிணி எல்லாருமே அவங்க கோழியரை போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு அம்மா ஏமா வருத்தப்படுறீங்க? சித்தி உங்களுக்கு எதிராக தான் சதி பண்ணியிருக்காங்களே தவிர்த்து நீங்க அவங்களுக்கு எதிராக சதி பண்ணல. இவ்வளவு பண்ண சித்தியே ரொம்ப கான்பிடென்டாவும் ஜாலியாவும் இருக்காங்க. ஆனா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க தைரியமா இருங்கம்மா, நாங்க இருக்கிறோம் உங்களை சுத்தி அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படி நான் அவளுக்கு என்னடி துரோகம் பண்ண? இத்தனை வருஷமா என் கூடவே இருந்து எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணா. ஆனா கடைசியில அவ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என் தங்கச்சி துரோகம் பண்றா அப்படின்னு எல்லாருமே சொன்னீங்க. ஆனா உங்களோட பேச்சு யாரு பேச்சையும் நான் கேட்காம இருந்துட்டேன். இப்போ அவ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச போது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்பயாவது அவங்க பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதை நினைச்சு நம்ம ஒரு வகையில சந்தோஷம்தான் படணும். அதை நினைச்சு நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க? இங்க பாருங்க, இனிமே சித்தி வந்துட்டு என்ன வகையிலே நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உங்களை வந்துட்டு அவங்க நேரடியாதான் சந்திக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிம்மா அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் மயிலும் நேரா அந்த முத்துவை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப போயிட்டு முத்துவோட கை கட்டா வைக்கிறாங்க. முத்து சொல்றாரு, டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இவ்வளவு நேரம் இங்க கட்டி போட்டிருப்பீங்க, விடுங்கடா அப்படின்னு. அப்போ மயில சொல்றாரு, என்ன சீக்கிரமா போயிட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமே உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வீட்டுல நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத அத்தை கிட்ட நிரூபிச்சிட்டோம். உங்க மருமகளோட உண்மையான முகம் எங்க அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மருமக பெட்டி படிக்கையோட வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த சிவனாண்டி கூட சேர்த்து வாழ வைக்கிறதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் உங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாம உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. மயிலு சொல்றாரு, பாத்தியா சகல எவ்வளவுதான் இவனுங்களுக்கு நம்ம வான் பண்ணாலும் கொஞ்சம் கூட கேட்காம மறுபடி நமக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, விடுங்க, இதுக்கப்புறம் அவங்களால நமக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. இனிமே நம்ம குடும்பம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்க போகுது. சந்திரா வீட்டுக்குள்ள இருந்துட்டு வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்கு எதிராக நிறையவே பயன்படுத்துறாங்க. இனிமே எதையுமே அவங்க குடும்பத்துக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாரும் இனிமே சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, ஆமா சகல இனிமே நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியா பேசுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். அண்ட் நம்ம வில்லியோட உண்மையான முகம் இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அடுத்த ஆங்கிள் கதை கொண்டுட்டு போக போறாங்களா இல்ல சீக்கிரம் இந்த எபிசோட்ஸை ஃபினிஷ் பண்ண போறாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு சீக்கிரம் இதை முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒருவேளை இருக்கலாம். 2 இயர் ஆச்சு, ஒருவேளை முடியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். யாருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோட இந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலையா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து வச்சிருக்கோம். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஷிப்பிங் ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.